எடுத்த காரியம் எல்லாமே வெற்றிதானுங்க, இதை தடுக்கும் சக்தி எங்குமே இல்லைதானுங்க. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றிதானுங்க, இதை தடுக்கும் சக்தி எங்குமே இல்லைதானுங்க. சிந்தை கவரும் பரத்வாஜர் பூஜை இங்கே பாருங்க, கேட்கும் வரங்கள் யாவையுமே வாங்கி செல்லுங்க. சிந்தை கவரும் பரத்வாஜர் பூஜை இங்கே பாருங்க, கேட்கும் வரங்கள் யாவையுமே வாங்கி செல்லுங்க. வாராகி பூஜையிலே நீங்க வாங்கி செல்லுங்க, வாராகி பூஜையிலே நீங்க வாங்கி செல்லுங்க. ஆயி மகமாயி வாராகி நீ ஆறுத தந்திட வந்திடமா, அந்தரி சுந்தரி மந்திரி நீ அருளை பொழிந்தே நின்றிடம்மா. ஆதிவாராகியாகி அஸ்திரங்கள் தொடுத்திடுவா, தீராத நோய்களையும் அவர் தீர்த்தேதான் வைத்திடுவா. ஆதிவாராகியாகி அஸ்திரங்கள் தொடுத்திடுவா, தீராத நோய்களையும் அவர் தீர்த்தேதான் வைத்திடுவா. லகுவாராகியாகி லட்சியங்கள் தந்திடுவா, ஆகாத காரியமும் எளிதில் ஆகிடவே செய்திடுவா. லகுவாராகியாகி லட்சியங்கள் தந்திடுவா, ஆகாத காரியமும் எளிதில் ஆகிடவே செய்திடுவா. ஆயி மகமாயி வாராகி நீ ஆறுத தந்திட வந்திடமா, அந்தரி சுந்தரி மந்திரி நீ அருளை பொழிந்தே நின்றிடம்மா. பஞ்சமி வாராகியாய் நம் நெஞ்சினிலே நிறைந்திடுவா, பரத்வாஜர் பூஜையிலே அவர் பவனியும் தான் வந்திடுவா. பஞ்சமி வாராகியாய் நம் நெஞ்சினிலே நிறைந்திடுவா, பரத்வாஜர் பூஜையிலே அவர் பவனியும் தான் வந்திடுவா. ஐந்தொழில் செய்தபடி ஆனைகளை தந்திடுவா, பஞ்சபூதங்களை இணைத்தே ஆருலகை படைத்திடுவா. ஐந்தொழில் செய்தபடி ஆனைகளை தந்திடுவா, பஞ்சபூதங்களை இணைத்தே ஆருலகை படைத்திடுவா. ஆயி மகமாயி வாராகி நீ ஆறுத தந்திட வந்திடமா, அந்தரி சுந்தரி மந்திரி நீ அருளை பொழிந்தே நின்றிடம்மா. நமஸ்காரம். என் பேர் சாரதா சுரேஷ். நான் நாக்பூர்லேருந்து வரேன். நான் பேசிக்கலி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். எல்லாரும் மாதிரியும் பிறந்து வளர்ந்து எல்லாரும் அதானே முதல்ல பிறப்பில் நம்மளோட ரியலைசேஷன் என்னன்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியாது இல்லையா. ஏதோ ஞானம் இல்லாமல் பிறந்து வளர்ந்து படித்து கல்யாணம் பண்ணி 1 2 3 குழந்தைங்களையும் பெற்று அதுக்கப்புறம்தான் வாழ்க்கையில் ஒரு திருப்பம். அந்த ஒரு பணத்தோட ரேஸில் ஓடி நம்மளும் நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு சிஏவாக சௌக்கியமாக போயின்னு இருந்த காலத்தில் இவர் யோகமாயா புவனேஸ்வரி பீடம் பரத்வாஜ சுவாமிகளோட அறிமுகம் எனக்கு தேவி கொடுத்தா. ஏதோ லலிதா சஹஸ்ரநாமமும் கந்த சஷ்டி கவசமும் சொல்லிட்டு இருந்தவளுக்கு, அதாவது ஒன்றுமே இல்லை, ஜீரோன்னு சொல்லலாம். அங்கேருந்து படிப்படியாக
ஒவ்வொரு படியாக குழந்தைய ஏற்றி விடுற மாதிரி கையை பிடிச்சி ஏற்றி விட்டார். மேலே மேலே ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்து, அதாவது அம்மா அப்பாவை காட்டுவா, குரு தெய்வத்தை காட்டுவார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் பர்ஃபெக்டாக ஒரு குரு அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அம்பாளை கூட்டிகிட்டு போய் காமிச்சு கொடுத்தார். ஸ்ரீவித்யா உபாசகம் பண்ணுற அளவுக்கு தீட்சை கொடுத்தார். நவாவரண பூஜை பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு சக்தி கொடுத்தார். உடம்பாலையும் சக்தி கொடுத்தார், மனசாலையும் சக்தி கொடுத்தார். எந்த நேரமும் ஆன்மீகத்தில் ஏதாவது கேட்கணுன்னா, குருஜி எனக்கு இது தெரியலையே, நான் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கூட முகம் கோண மாட்டார். அவ்வளோ ஒரு சிரித்த முகத்தோட, அம்பாள் ஸ்வரூபங்கிறது அது ரொம்பவே பர்ஃபெக்ட். சிரித்த முகத்தோடு சொல்லி கொடுப்பார். சின்ன சின்ன விஷயம் கூட ஐயோ நம்ம இதை போய் கேட்குறோமே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அழகாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் மேலே உச்சஸ்தாயில் என்னை கொண்டு போய் உட்கார வச்சார்னா அதுக்கு அம்பாளுக்கு பரிபூரண ஒரு நன்றி. இப்படியாப்பட்ட ஒரு குருவை, பரத்வாஜ சுவாமிகளை எனக்கு குருவா, தீட்ச குருவா அவர் அறிமுகப்படுத்தினதுக்கு நான் அம்பாளுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். இது நான் ஒரே ஒரு டிவோட்டி. என்ன மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான டிவோட்டிஸ்க்கு இவர் கூட்டிகிட்டு போய் அம்பாளை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதே இவரோட வேலையா. ஒவ்வொருத்தரையா கூட்டிகிட்டு போகிறத நான் என் கண் எதிரில் பார்த்துருக்கேன். அஷ்டமா சித்திகள் பெற்ற ஒரு மகான் இவரோட அந்த சித்தி வெளியில் காட்ட மாட்டார். ஆனால் எந்த இடத்துல காட்டணுமோ அந்த இடத்துல காட்டுவார் கட்டாயமாக. கொஞ்சம் நம்ம தங்கி உட்காரும்போது மனசு கொஞ்சம் சங்கப்படும்போது, குருஜி என்னமோ தெரியல, ஏன் இப்படி மனசு சங்கப்படுறது அப்படின்னா, இரு நான் அம்பாளோட ஒரு சமத்காரம் உனக்கு காட்டுறேன் பார் அப்படிம்பார். இதோ இன்னைக்கு நடந்த பூஜையில் ரொம்ப அழகாக சுமங்கலிகள் பூஜை, சுஹாசினி பூஜை நடந்த இடத்துல என்னை கூப்பிட்டு இந்தா நீ அம்பாள்கிட்ட தாம்பூலம் கேளு அப்படின்னார். அம்பாள்கிட்ட போய் தாம்பூலம் கேட்டபோது இவரோட அனுகிரகத்தில் தான் அம்பாள் சாப்பிட்ட தாம்பூலத்தை என் கையில் கொடுத்து அதை என் குருநாதர் எனக்கு ஊட்டி விட்ட போது அடைஞ்ச அதுதான் பேரானந்தம்னு சொல்லுவேன். இந்த மாதிரியான பேரானந்தம் இவரோட ஒவ்வொரு சிஷ்யையும் இவர்கிட்ட அனுபவிக்கிறது நான் பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கிறேன். பூர்வ ஜென்மத்திலிருந்து பாக்கியம் பண்ணினதுனால தான் இப்படி ஒரு மகான் எனக்கு குருநாதராக கிடச்சிருக்கார். எல்லாரும் இந்த மாதிரி இவருக்கு ஜாதி மத பேதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மனுஷனாக பிறந்தவன் தன்னைத்தானே ரியலைஸ் பண்ணணும். இதுதான் இவரோட ஒரே கோட்பாடு. எல்லாரும் எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எப்படியாப்பட்டவனாக இருந்தாலும், நல்லவனானாலும் கெட்டவனானாலும் தீயவனானாலும் எப்படியாப்பட்டவனானாலும் இவர் காலடியில் சரணம்னு வந்தால் அவனை அம்பாள்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி காட்டுவார். அவர் எல்லாரும் இவர்கிட்ட இவரோட ஆசீர்வாதம் வாங்கி எல்லாரும் செல்ஃப் ரியலைசேஷன் வழியில் நடக்கணுங்கிறது என்னோட பிரார்த்தனை. அம்பாளுக்கு நமஸ்காரம். ஆனந்தமயமான இந்த வேளையிலே வாராகியை தொழுகின்ற தினம், வாராகியை பூஜிக்கின்ற தினம். இன்றைக்கு வண்ண வண்ண பூமாலைகள், வாசனை மிகுந்த பூமாலைகளை வாராகிக்கு அளிக்க இருக்கிறோம், சார்த்த இருக்கிறோம். எல்லா விதமான காய்கறிகள், எல்லா விதமான கீரைகள், எல்லா விதமான கிழங்குகள், எல்லா விதமான நவதானியங்கள், எல்லா விதமான கடலைகளை படைக்க இருக்கிறோம். இன்றைக்கு மகாவாராகி மனம் குளிரும் வகையிலே இதையெல்லாம் நடத்த இருக்கிறோம், செய்ய இருக்கிறோம். எல்லோரும் பார்க்க வேண்டும். எல்லாரும் இந்த வாராகி அம்பாள் இன்றைக்கி கலியுகத்தில் நமக்கெல்லாம் அம்பாளினுடைய அந்த பாதாரவிந்தம் நமக்கு வேணும், அந்த சரணாரவிந்தம் நமக்கு வேணும், எல்லாம் கிடைக்கணும் நமக்கு. எல்லாருக்கும் பார்த்தேன்னா எவ்வளவு 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 தாங்க முடியல.
எழுந்து வந்துடணும் மீண்டு வந்துடணும்னு பார்த்தாக்கா எழுந்து வந்துடணும் மீண்டு வந்துடணும்னு பார்த்தாக்கா முடியல. எல்லாம் நமக்கு நடக்கணும், எல்லாம் ஜெயமாகணும். கிடைக்கணுமா வேண்டாமா? எத்தனை மூர்க்க குணம், எத்தனை அரக்க குணம். ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌ ஐம் க்ளௌம் ஓம் நமோ பகவதே வார்தாலி வார்தாலி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்திரி நமக ருந்தே ருந்திரி நமக ஜம்பே ஜம்பிரி நமக மோகே மோகிரி நமக ஸ்தம்பே ஸ்தம்பின் நமக சர்வ துஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வ வாக்கு சித்த சற்றுர் முககதி ஜிக்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வசியம் ஐம் க்ளௌம் டக 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 ஓம் அஸ்திராயப்பட்டு ஸ்ரீ மகாவாராகி அம்பா ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி நமக. எல்லாரும் சொல்லுங்க. ஓம் ஐம் க்ளீம் சௌ சிவசம்பு வாராகி வா வா ஓம்பட் ஸ்வாஹா. எல்லாரும் சொல்லுங்க. நீங்கள் மனமு வந்து சொல்லுங்க. இந்த பராசக்தி, இந்த தாய் நயந்து வந்து நம்மளை ரட்சிக்க போகிறான். நம்ம பற்றி யாருக்குமே வந்து நம்ம கஷ்டம் யாருக்கும் தெரியாது. நம்ம யார்கிட்ட சொன்னாலும் புரியாது. நம்ம வேதனை யாரும் தீர்த்து வைக்க முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, உனக்கு இதே வேலை தான் நீ புலம்பின்னு இருக்கேன்னுவாங்க. கணவன்கிட்ட சொன்னாக்கா, உன்னை போய் கட்டின்றேன் பாரு அப்படின்வாரு. மனைவி கிட்ட போய் சொன்னாக்கா, வகையாத உனக்கு வேறு வேலை இல்லை, எங்கள் அப்பா பார்த்து வேறு மனம் முடிச்சு வைக்கலாம் அப்படிம்பார். இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தான், நமது புலம்பலை கேட்குறதுக்கு வாராகி தான் கலியுகத்தில் பிரத்யட்சமான தெய்வம். நம்ம வேதனையை தீர்த்து வைக்கிறதுக்கு அவ தான். அதே மாதிரி என்னன்னு கேட்டாக்கா, நாம் படுகிற பாடு, நாம் படுகிற அவஸ்தை, இதுலேருந்து வெளியில் வரணும்னு இந்த வாராகி அம்பாளை விட்டால் வேறு கதியே கிடையாது. லகுவாத்தாளின்னுட்டு ஒரு அம்பாள் இருக்கா. அவளுக்கு பேர் உண்மத்த பைரவின்னுட்டு பேர். இந்த லகுவாத்தாளி உண்மத்த பைரவி அப்படின்னா எதிரி. நமக்கு எதிரி யார் தெரியுமா? சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம். நம்மக்கிட்ட இருக்கிற நாமே நமக்கு சில நேரத்தில் எதிரி. வேண்டாதவங்களை நினச்சிட்டு இருப்போம், வேண்டாதவங்களை நம்ம திங்க் பண்ணிட்டு இருப்போம். எது எது வேணான்னு நினைக்கிறோமோ அதுதான் முன்னாடி வந்து நிற்கும். அதே மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கிற கடுஞ்சொல் பேசுவோம். இந்த எதிரித்துவம் நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. விரோதம் இருக்கவே கூடாது. பகை இருக்கவே கூடாது. பகை இருந்தால் வாழவே முடியாது. இந்த உண்மத்த பைரவி இருக்கா பாரு, இதுதான் அவள் தான் வந்து இந்த எதிரி இல்லாமல் செய்கிறவ. அவள் வந்து லகுவாத்தாளின்னுட்டு பேர். இந்த அஸ்வாரூடா வாராகின்னுட்டு ஒருத்தர் இருக்கா. அவள் தான் லலிதா பரமேஸ்வரனுடைய குதிரை படை தலைவி. அபராஜிதம்னு அவளுடைய குதிரைக்கு பேர். சகப்பு குதிரை. அந்த குதிரையை விட்டு இறங்காமல் இருப்பாளாம். ஏன்னா எப்போவுமே அந்த தொழிலை நடத்திகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக குதிரையை விட்டு இறங்காமல் இருப்பாளாம். ஏன்னா அவள் பக்கத்தில் நிறைய பேர், பல லட்சக்கணக்கான குதிரைகள் புடைசூழ இந்த அஸ்வாரூடா வாராகி இருக்காளே, அவள் வந்து அந்த குதிரையை விட்டு இறங்காமல் இருப்பாங்களாம். அவள்லாம் இவாளுக்கு சேவகம் புரிவாளாம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்வாரூடா திருஷ்டிதாஸ்வ கோடி கோடி பிராவிரதாயை நமஹ அப்படிங்கிற நாமாவளியை. இந்த அஸ்வாரூடா வாராகி இந்த குதிரையில் வரும்போது என்னென்ன எல்லா மக்களையும் பார்த்துட்டே வராளாம். யார் யார் என்ன அவஸ்தையில் இருக்கா, என்ன கஷ்டத்தில் இருக்கா, என்ன துன்பத்தில் இருக்கா, இவன் ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கான், இவன் இப்படி இருக்கான்னு, இவனுக்கு என்ன இன்னல் என்ன தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக கொண்டு போய் அந்த அஸ்வாரூடா வாராகி என்ன பண்ணுவாளாம், லலிதா பரமேஸ்வரிகிட்ட போயிட்டு, அம்மா இவன் தாம்மா ரொம்ப கஷ்டப்படுறாம்மா, ரொம்ப வேதனையில் இருக்கிறாம்மா, ரொம்ப துக்கத்துலேயும் ரொம்ப தொல்லையிலையும் இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வாரூடா வாராகி போய் சொல்லுவாளாம். அங்கே போயிட்டு
எப்படி சொல்லுவாளாம் அப்படின்னு சொல்லிட்ட உடனே அவன் வேதனையில் இருக்கான்னு சொல்லிட்டு பல பேருக்கு தெரிஞ்சால் அந்த இவங்க பக்தன் என்ன நினைப்பானா, நம்மளை பற்றி எல்லாருக்கும் தெரியும்படியாக அவன் சொல்லிகிட்டு இருக்கானே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிம்பாலிக்காக ரொம்ப குறிப்பால் உணர்த்தி சொல்லுவாளாம். அப்படின்னு சொல்லுவாளாம். கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லுவாளாம். உடனே லலிதா திரிபுர சுந்தரி சொல்லுவாளாம், அவனுக்கு வேண்டியது பண்ணு, அவனுக்கு வேண்டியது துக்கத்தை தீர்த்து வை, கஷ்டத்தை போக்கிடு அப்படின்னு சொல்லுவாளாம். உட்காந்து அஸ்வாரூடா வாராகி அம்பிகையினுடைய பாசத்திலிருந்து வந்தவ, அம்பிகையினுடைய பாசத்திலிருந்து வந்தவ. காலம்பரை எழுந்த உடனே பல் துளைக்கிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு நேராக உட்காந்துட்டு இந்த அஸ்வாரூடா வாராகியை நினச்சாலே போகிறோம். இந்த அஸ்வாரூடா வாராகியை நினைக்கும் போது சிகப்பு குதிரையில் வர்றவளாகவும் கூட நிறைய குதிரை படை சூழ வர்றவளாகவும் நினச்சிட்டு இருந்தாலே அஸ்வாரூடா வாராகிய அஸ்வாரூடா வாராகி அஸ்வாரூடா வாராகின்னுட்டு அந்த குதிரையினுடைய பேரை மறக்காதீங்க, அபராஜிதம். அந்த அபராஜிதம்ங்கிற குதிரையை யார் நினைக்கிறாங்களோ வாழ்க்கையில் தோல்வியே இல்லை, எல்லாருக்கும் எல்லா வெற்றி தான், எல்லாருக்கும் ஜெயந்தான். அஸ்வாரூடா வாராகி. அதே மாதிரி உண்மத்த பைரவின்னு சொன்னேனோ இல்லையோ, முதல்ல என்ன சொன்னேன், உண்மத்த பைரவி. அந்த உண்மத்த பைரவி நினச்சா போகிறோம், எதிரி தொல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ரெண்டாவது, ஏன் அந்த லகு வாத்தாளி அந்த உண்மத்த பைரவியை சொன்னேன்னா, சில நேரத்தில் பெரிய அதிகாரிக்கிட்ட போவோம், பெரிய அதிகாரிகிட்ட போயிட்டு நமக்கு காரிய சித்தி ஆகணும்னு சொல்லிட்டு நமக்கு எங்களுக்கு சேங்ஷன் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அதிகாரிகிட்ட போவோம். பெரிய அதிகாரி என்ன பண்ணுவார், பார்க்க முடியலன்னு ஒன்று அதுக்கு கீழே இருக்கிற அதிகாரி, வாராகிக்கு கீழே இருக்கிற அதிகாரி யார், லகு வாத்தாளி உண்மத்த பைரவி, அவகிட்ட என்ன பண்ணுவா, இந்த வாராகி என்ன செய்து கொடுப்பாலோ, எந்த காரியத்தை வெற்றி செய்து கொடுப்பாலோ அந்த உண்மத்த பைரவி என்ன பண்ணுவாளாம், உனக்கு ஒரு பக்தன் வரான்னு வச்சுக்கோ, ஏன் வச்சுட்டு, அம்மா எனக்கு ரொம்ப வியாதி, எனக்கு ரொம்ப படாத படத்தில் ஒரு இடத்துல புற்றுநோய், அந்த புற்றுநோய் பரவி இன்னொரு இடத்துல போகிறதுக்கு முன்னாடி அதை சரி பண்ணுன்ட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது லகுவாதாலிகிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒன்று. அதே மாதிரி கடன் நிறைய இருக்குது, பிராணனை வாங்குகிறான், கடன் கொடுத்தவன் அவஸ்தைப்பட முடியல, கொஞ்ச நாள் தள்ளிக்கோன்னு சொன்னால் இது பண்ணுறான். அதே மாதிரி சமயத்தில் நமக்கு பணம் வரணும் அப்படின்னா நம்ம ப்ரேயரை நம்ம வைக்கிறோம், நம்ம இந்த மாதிரி காரிய சித்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய. உடனே அந்த லகுவாத்தாளி அதாவது உண்மத்த பைரவி இந்த வாராகி எந்த காரியத்தை ஜெயம் பண்ணுவாளோ, எதை சித்தி செய்து கொடுக்காளோ, எந்த வெற்றியை கொடுப்பாளோ அதை வாராகியை இவன் வாராகி பக்தன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த உண்மத்த பைரவி அதாவது வாராகிக்கு கீழே இருக்கிற அதிகாரி என்ன பண்ணுவாங்களாம், அவங்க என்ன பண்ணுவாங்களாம், நம்ம வாராகி பக்தன், நமக்கு வாராகி மந்திரத்தை நித்தியமும் சொல்கிறான், ஓம் ஐம் க்ளீம் சௌ சிவசம்பு வாராகி வாவா ஹும்பட் ஸ்வாகான்ட்டு நித்தியமும் சொல்கிறான் அப்படின்ட்டு இவளே சேங்ஷன் பண்ணி உன் கடன் தீர்ந்துடும், உனக்கு கல்யாணம் ஆகிடும், நிச்சயமாக உனக்கு மந்திர சித்தி கிடைக்கும், நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவளே ஆக உண்மத்த பைரவி லகுவாத்தாலியையும் மறக்கக்கூடாது, இந்த அபராஜிதம்ங்கிற குதிரையும் மறக்கக்கூடாது. அதே நேரத்தில் அஸ்வாரூடா அந்த குதிரை படை தலைவியான அஸ்வாரூடாவையும் மறக்கக்கூடாது. காத்தால் இதை நினச்சிக்கணும். அந்த அஸ்வாரூடா தேவி என்ன பண்ணுறாங்கன்னா சகல ஆபரணமும் போட்டுண்டு பொன்னார் மேனியாக அப்படியே வருவாளாம். வந்துட்டு எல்லா பக்தர்களையும் இன்றைக்கி பௌர்ணமி தினம், பௌர்ணமி தினம் வழிபட்டால் வாராகியை வழிபட்டால் பாக்கியம் பாக்கியம் அகோ பாக்கியம் மகா பாக்கியம் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது எல்லாரும் எல்லா பக்தர்களும் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஐயோ அஸ்வாரூடா என்னை பார்த்துருமான்னு சொல்லணும். உக்காந்துட்டு தேவி வரும்போது தேவியினுடைய கண்களுக்கு நம்ம தெரியும்படியாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடணும். நம்ம அம்மா நான் வந்திருக்கேன்ம்மா, இன்றைக்கி பௌர்ணமிக்கு யோகமாயா புவனேஸ்வரி பீடத்தில் வந்திருக்கேன், அஸ்வாரூடா தேவி நீ வாராகிக்கிட்ட போயிட்டு, அஸ்வாரூடா வாராகி நீ மகா வாராகி அம்பாட்ட போயிட்டு அம்மா என்னை பற்றி சொல்லுமா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா போகிறோம், மங்களகரமாக இருக்கும்.
அதிசய காரிய சித்திதாயின்னுட்டு அம்பாளுக்கு அஷ்டோத்திரத்தில் ஒரு நாமாவளி ஒன்று உண்டு. அசாத்திய காரிய சித்திதாயி, அதிசய காரிய சித்திதாயி. எது இருக்கிறதோ அது இல்லாமல் செய்கிறாள், எது இல்லாமல் இருக்கிறதோ அது இருப்பதாக செய்கிறாள் மகாவாராகி. இது இல்லைன்னுட்டு சொன்னாக்கா அது இருக்கும்படியாகவும், அது இருக்குன்னு சொன்னாக்கா அது இல்லாதபடியாகவும் செஞ்சிடறான். எப்படின்னு கேட்டால், யாராவது பொய் சொல்லிடுறான்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நம்ம பேரில் அவதூறு அப்படிலாம் சொல்லிடுறான்னு வச்சுக்கோங்க, அந்த அவதூறு போனால் தானே நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். அது எப்படி என்னம்மா பார்த்து சொல்லலாம், நான் எப்படி நடக்கிறேன் இப்படி சொல்லிட்டாலே அபவாதம் சொல்லிட்டு அது இல்லாததுக்கு செய்கிறா. நம்மக்கிட்ட இதெல்லாம் இல்லை, செல்வம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு அது இருக்கும்படியாக செஞ்சுடுறான். இருப்பதை இல்லாததாகவும் இல்லாததை இருப்பதாகவும் செஞ்சுடுறான். யார்? மகாவாராகி அம்பா. மகாவாராகி அம்பா இந்த மாதிரி செய்யும்போது என்ன பண்ணிடுறா அப்படின்னு கேட்டாக்கா, அதிசய காரிய சித்திதாயை நமஹ. ஒரு காரியம் நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம், சோர்வு வந்துடுறது, அதே நேரத்தில் ரொம்ப வேதனை ஆகிடுறது, நமக்கு அப்படியே கவலை ஆகிடுறது. இந்த காரியம் நடக்காதோ, இனிமேல் நமக்கு இது இல்லையோ, இந்த பாக்கியம் நமக்கு இல்லையோ, இந்த ஜென்மம் அவ்வளோதானா, நம்ம அப்படியே போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த வாராகி அம்பாளை நமஸ்காரம் பண்ணாக்கா, அதிசய காரிய சித்திதாயின்னு சொல்லிட்டாக்கா, எது நடக்காதுன்னு சொன்னாலோ அவள்லாம், எது உனக்கு இல்லவே இல்லைன்னு சொன்னாலோ, இந்த பதவி உனக்கு கிடைக்காது, இந்த பாக்கியம் உனக்கு கிடைக்காது, இந்த காரியமே உனக்கு சித்தி இல்லைன்னுட்டு யார் சொன்னாலோ அது அவள் என்ன ஆகிடுறது அப்படின்னு கேட்டாக்கா, உடனே போயிட்டு அந்த காரியம் வெற்றி அடையும்படி, அந்த காரியம் சித்தி அடையும்படி, அந்த பாக்கியத்தை உண்ணும்படி அதிசய காரிய சித்திதாயை நமஹன்னுட்டு காத்தால் எழுந்தவுடனே வாசனை ஊதுபத்தி வச்சு அதிசய காரிய சித்திதாயை நமஹ மகாவாராகியை நமஹ, அதிசய காரிய சித்திதாயை மகாவாராகியை நமஹ இப்படி சொல்லிகிட்டே வந்தாக்கா அந்த காரியத்தை சித்தி பண்ணி விடுறான் தேவி. என் பேர் கலைமணி. இந்த கங்கை நகர் கள்ளிக்குப்பத்தில் தான் நான் இருக்கிறேன். அவர் நடத்துகிற ஒவ்வொரு பூஜையுமே நம்ம பார்க்க கொடுத்து வைக்கணும். நம்மளுக்கு 1000 கன்று இருந்தால் கூட பத்தாது அவர் பண்ணுற பூஜையை பார்க்குறதுக்கு. கஷ்டங்கள், செய்வன கோளாறு எல்லாமே நீங்கி எல்லாருமே சுகம் பெறத்துக்காக தான் அவர் நம்மளுக்காக தான் அவர் இவ்வளோ பூஜைகளையும் நடத்துகிறாரே ஒழிஞ்சு, நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும், உலக சேமமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் அவர் பூஜை நடத்துகிறாரு. உங்களுடைய கஷ்டங்கள் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, நமக்கு பரத்வாஜ் சுவாமிகள் ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா எல்லாருக்குமே தீரும். அவர் ஒரு யுக புருஷர். நாம் இந்த கலியுகத்தில் அவர் இருக்கிற நேரத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம், வாழ்கிறோம் அப்படின்றதே ரொம்ப 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 பெருமையான விஷயம். இங்கே வர்றவங்க அத்தனை பேர்த்துக்குமே பிரச்சனை தீருது. எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க ஜனங்கள், எல்லாருமே பேட்டி கொடுத்துருக்காங்க, பிரச்சனை தீருதுன்றாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகுது, குடும்ப விஷயங்கள் நடக்குது, தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லா விருத்தி ஆகுது. அவருடைய பார்வை பட்டாலே போதும் உங்களுக்கெல்லாம், அதுவே பெரிய பெரிய கோடி தரிசனம். நாம் அவருடைய யுகத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு நேரமும் அப்படி நினைக்கும் போதே ஆனந்தமாக இருக்குது. இன்றைக்கி நடந்த பூஜை ஒன்று ஒன்று அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்கிது. நம்ம தேவலோகத்தை யாருமே பார்த்ததே கிடையாது. ஆனால் அவர் பூலோகத்தில் புவனேஸ்வரி சுவாமிகள் தேவலோகத்தை நமது புவனேஸ்வரி ஆசிரமத்தில் ஒவ்வொரு பூஜைக்குமே நிரூபிச்சிருக்கிறார். இது சத்தியமான உண்மை. ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியின் பூஜைகளையும் ஸ்ரீ பரத்வாஜ சுவாமிகளையும் தரிசிக்க வேண்டும்.